Hello friends, welcome back to my channel Krithika's Academy. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியன் பாலிட்டியில லாஸ்டா நம்ம பார்த்த யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அப்படின்ற கிளாஸினுடைய கண்டினியூஷன் தான். லாஸ்ட் கிளாஸ்ல ஆர்டிகல்ஸ் 1ல இருந்து 4 வரைக்கும் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் டிஃபரண்ட் கமிஷன்ஸ் அண்ட் கமிட்டிஸ், தார் கமிஷன், ஜேவிபி கமிட்டி அண்ட் ஃபாசில் அலி கமிஷன் இவங்களுடைய ஃபார்மேஷன் எதற்காக, எந்த மோட்டிவ்னு அடிப்படையில் வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம். அண்ட் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படின்றது எப்போ கொண்டு வரப்பட்டுச்சு, அந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படின்றது நம்மளுடைய இந்தியன் யூனியன் டெரிட்டரியில் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ டெரிட்டரி ஆஃப் இந்தியா இன் 1956 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 14 ஸ்டேட்ஸும் 6 யூனியன் டெரிட்டரிஸும் 1956ல் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ என்னென்ன ஸ்டேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆந்திர பிரதேஷ், அசாம், பீகார், பாம்பே, ஜம்மு அண்ட் காஷ்மீர், கேரளா, மத்திய பிரதேஷ், மெட்ராஸ், மைசூர், ஒரிசா, பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ் அண்ட் வெஸ்ட் பெங்கால். ஸோ 14 ஸ்டேட்ஸ் வந்து இருந்திருக்கு. அண்ட் 6 யூனியன் டெரிட்டரிஸ், அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ், டெல்லி, ஹிமாச்சல் பிரதேஷ், லக்கடிவ், மினிகாய் அண்ட் அமன்தீவி ஐலாண்ட்ஸ், மணிப்பூர் அண்ட் திரிபுரா ஆகிய 6 யூனியன் டெரிட்டரிஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த கொஷின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில். 1956ல் எத்தனை ஸ்டேட்ஸ் அண்ட் எத்தனை யூனியன் டெரிட்டரிஸ் இருந்திருக்கு ஆரம்ப காலத்தில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 14 ஸ்டேட்ஸ் அண்ட் 6 யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 1956க்கு அப்புறமாக கிரியேட் பண்ணப்பட்ட நியூ ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1956ல் லார்ஜ் ஸ்கேலில் ஸ்டேட்ஸில் ரீஆர்கனைசேஷன் அப்படின்றது வந்து ஏற்பட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறமே பார்த்தோம்னா நிறைய விதமான அஜிடேஷன்ஸ்னாலையும் பொலிட்டிக்கல் கண்டிஷன்ஸ்னாலையும் இந்தியாவினுடைய அந்த பொலிட்டிக்கல் மேப்பில் கண்டினியூஸாக சேஞ்சஸ் அப்படின்றது வந்து ஏற்பட்டுட்டு இருந்துச்சு. நிறைய ஸ்டேட்ஸை வந்து லாங்குவேஜின் அடிப்படையிலும் மொழியின் அடிப்படையிலும் அண்ட் கல்ச்சுரல் ஹோமோஜினிட்டி, எந்தெந்த ரீஜியனில் என்னென்ன மாதிரியான கல்ச்சர் இருக்குது, ஸோ அந்த யூனிஃபார்மாக கல்ச்சர் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் ஒரே ஸ்டேட்டாக கொண்டு வரணும், இந்த மாதிரியான 2 கோரிக்கையின் அடிப்படையில் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்ஸ் அப்படின்றது வந்து என்னதுன்னா பைஃபர்கேஷன் ஆச்சு. ஸோ வந்து 2ஆக பிரிஞ்சுது. அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா அண்ட் குஜராத் அப்படின்றது 1960ல் இந்த பைலிங்குவல் ஸ்டேட்டான பாம்பே. பைலிங்குவல் அப்படின்னா 2 மொழிகளை பேசக்கூடியதான் பைலிங்குவல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்னென்ன லாங்குவேஜஸ் வந்து இந்த பாம்பேயில் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா மராத்தி மற்றும் குஜராத்தி அப்படின்றது பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பைலிங்குவல் ஸ்டேட்டான பாம்பே அப்படின்றது 2 ஸ்டேட்டாக பிரிஞ்சுது. ஒன்று என்ன அப்படின்னா மகாராஷ்டிரா, இன்னொன்று என்ன அப்படின்னா குஜராத் அப்படின்றது. ஸோ மகாராஷ்டிரா அப்படின்றது மராத்தி பேசக்கூடிய பீப்புளுக்காகவும் குஜராத்தி பேசக்கூடிய பீப்புளுக்கு குஜராத் அப்படின்ற ஸ்டேட்டும் வந்து ஃபார்ம் பண்ணப்படுச்சு. ஸோ குஜராத் அப்படின்றது இந்தியன் யூனியனுடைய 15th ஸ்டேட்டாக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டாக்ரா அண்ட் நாகர் ஹாவேலி அப்படின்றது. இந்த டாக்ரா அண்ட் நாகர் ஹாவேலி அப்படின்றத போர்த்துகீஸ் வந்து 1954 வரைக்கும் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பீரியட் ரொம்ப முக்கியமானது, கேட்டிருக்காங்க. ஸோ இந்த போர்த்துகீஸ் அப்படின்றவங்க 1954 வரைக்கும் ரூல் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 1961 வரைக்கும் அங்கே பீப்புள் யாரை வந்து சூஸ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்து நிர்வாகம் அப்படின்றது வந்து பார்த்துக்கிட்டாங்க. இது எப்போ வந்து இந்தியன் டெரிட்டரிக்குள்ளே வந்து சேர்த்து கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1961ல் 10th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக இந்தியன் யூனியனுடைய ஒரு பார்ட்டாக வந்து இந்த டாக்ரா நாகர் ஹாவேலி அப்படின்றது வந்து சேர்த்து கொள்ளப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 1954 வரைக்கும் போர்த்துகீஸ் அப்படின்றவங்க வந்து இந்த ஸ்டேட் அப்படின்றது வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கோவா, டாமன் அண்ட் டையூ அப்படின்றது. இந்தியா அப்படின்றது போர்ச்சுகீஸ்டர்னு 3 டெரிட்டரிஸ் வந்து அக்வயர் பண்ணிக்கிட்டாங்க பை மீன்ஸ் ஆஃப் அ போலீஸ் ஆக்ஷன். ஸோ 1961ல் இந்த கோவா, டாமன் அண்ட் டையூ அப்படின்றது வந்து 12th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1962 படி யூனியன் டெரிட்டரியாக வந்து கன்சிடர் பண்ணப்பட்டிருந்துச்சு. லேட்டர் இன் 1987ல் பார்த்தோம் அப்படின்னா கோவா அப்படின்றதுக்கு வந்து ஸ்டேட் அப்படின்ற அந்தஸ்து வந்து கொடுக்கப்பட்டுச்சு. வேற டாமன் அண்ட் டையூ அப்படின்றது வந்து ஒரு செப்பரேட்டான யூனியன் டெரிட்டரியாக வந்து என்ன பண்ணாங்கன்னா டிக்ளேர் பண்ணாங்க. ஸோ இந்த கோவா அப்படின்றது ஸ்டேட்டாக எப்போ கன்ஃபர் பண்ணப்பட்டுச்சு அப்படின்ற இயர் வந்து கேட்டிருக்காங்க. 1987 அப்படின்றது ரொம்ப முக்கியம். 9க்கு அப்புறம் 8, 8க்கு அப்புறம் 7 அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா புதுச்சேரி அப்படின்றது. இந்த புதுச்சேரி அப்படின்றது வந்து பிரெஞ்சுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இன் இந்தியாவில் ஒன்றா வந்து இருந்துச்சு. எப்படி வந்து கோவா, டாமன் அண்ட் டையூ,
டாக்ரா நாகர் ஹேவலி இதெல்லாம் போர்த்துகீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸாக இருந்துச்சோ அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருந்தது எது அப்படின்னா புதுச்சேரி அப்படின்றது. புதுச்சேரி, காரைக்கால், மஹி, யானம் ஆகிய இந்த 4 பிளேசஸுமே வந்து ஃப்ரெஞ்சுடைய எஸ்டாப்ளிஷன்ஸ் இன் இந்தியாவா வந்து இருந்துச்சு. இதை வந்து இந்தியா கிட்ட எப்போ வந்து ஃப்ரெஞ்ச் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க அப்படின்னா 1954ல். இயர் வந்து ரொம்ப முக்கியமானது. அங்கே டாக்ரா நாகர் ஹேவலி அப்படின்றது 1954 வரைக்கும் தான் போர்த்துகீஸ் வந்து ரூல் பண்ணுறாங்க. இங்கேயும் 1954 வரைக்கும் தான் ஃப்ரெஞ்ச் வந்து ரூல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த டெரிட்டரியை வந்து இந்தியாட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இது வந்து அக்வயர்டு டெரிட்டோரியாக இருந்து, அதாவது வந்து இந்தியாவால் பெறப்பட்ட டெரிட்டோரியாக இருந்து இந்தியாவால் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணப்பட்டிருந்துச்சு. அண்ட் 1962ல் பார்த்தோம் அப்படின்னா 14th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக புதுச்சேரி அப்படின்றது வந்து யூனியன் டெரிட்டோரியாக வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நாகாலாந்து அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1963ல் தான் நாகாலாந்து அப்படின்றது வந்து ஒரு ஸ்டேட்டாக வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த நாகாலாந்து அப்படின்றதுல இந்த நாகா ஹில்ஸ் அப்படின்ற ரீஜியனும் அண்டு அசாம் அப்படின்ற ஸ்டேட்டுக்குள்ளே இருந்த குவான்ஸ்வாங் அப்படின்ற ஏரியா, இது இரண்டும் சேர்ந்து அந்த பகுதிகள் இருக்கக்கூடிய அந்த ரீஜியன்ஸை வந்து நாகாலாந்து ஸ்டேட் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா அங்கே வந்து ஹாஸ்டைலாக இருக்கக்கூடிய நாகாஸ், ஹாஸ்டைல் அப்படின்னா எதிர்க்கிற அப்படின்ற மாதிரியான அர்த்தம். ஸோ பகை உணர்வு உள்ள அந்த பீப்புளை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக டிக்ளேர் பண்ணாங்க. இது வந்து இந்தியன் யூனியன் அப்படின்றதுனுடைய 16th ஸ்டேட்டாக வந்து ஃபார்ம் ஆகுறதுக்கு முன்னாடி எதனுடைய கண்ட்ரோலில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அசாமுடைய கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. ஸோ அசாமுடைய கவர்னர் தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா 1961 வரைக்கும் வந்து இதை வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய பவருக்கு கீழே தான் இந்த நாகாலாந்து அப்படின்றது இருந்துச்சு. எப்படி 1987 அப்படின்றதுல வந்து கோவாக்கு வந்து ஸ்டேட்ஹுட் கொடுக்கப்பட்டுச்சோ அதே மாதிரி 1963ல் நாகாலாந்து அப்படின்றதுக்கு வந்து ஸ்டேட் அப்படின்ற அந்தஸ்து வந்து கொடுக்கப்பட்டுச்சு. 2 இயருமே ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹரியானா, சண்டிகர் அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படின்றது 1966ல் த ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் அப்படின்றது வந்து 2ஆ பிரியுது. எதுக்காக அப்படின்னா ஹரியானா அப்படின்ற ஒரு மாநிலத்தை உருவாக்குறதுக்காக இந்த ஹரியானா அப்படின்றது வந்து 17th ஸ்டேட் ஆஃப் த இந்தியன் யூனியனாகவும் அண்ட் யூனியன் டெரிட்டரி ஆஃப் சண்டிகர் அப்படின்றதும் வந்து என்ன ஆகுதுன்னா உருவாகுது. ஸோ இது எதனால் வந்து இந்த பைஃபர்கேஷன் அப்படின்றது ஏற்பட்டுச்சு அப்படின்னா சீக் அப்படின்றவங்களுக்கு ஒரு செப்பரேட் ஹோம்லேண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி தாராசிங் அப்படின்றவருடைய தலைமையில் வந்து ஒரு டிமாண்ட் வந்து வைக்கிறாங்க. ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் இந்த பைஃபர்கேஷன் அப்படின்றது நடக்குது. அதே மாதிரி 1966ல் ஷா கமிஷன் அப்படின்றது வந்து அமைக்கப்பட்டுச்சு அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் ஷா. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பஞ்சாபி பேசக்கூடிய ஏரியாஸ் எல்லாத்தையுமே யூனிலிங்குவல் ஸ்டேட்டா, ஒரே லாங்குவேஜ் உள்ள ஒரு ஸ்டேட்டா பஞ்சாப் அப்படின்னும், ஹிந்தி பேசக்கூடிய ஏரியாஸ் இருக்கக்கூடியவங்களை வந்து ஹரியானா அப்படின்ற ஒரு ஸ்டேட்டாவும் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஷா கமிஷன் அப்படின்றது ரெக்கமெண்ட் பண்ணுது. ஸோ அதன் அடிப்படையில் இந்த பஞ்சாப் அப்படின்ற ஸ்டேட் வந்து என்னவா பிரியுது அப்படின்னா ஹரியானா அண்ட் சண்டிகர் அப்படின்னு சொல்லி பிரியுது. ஸோ இந்த மேப்பில் பார்த்தா தெரியும் இது எல்லாமே வந்து என்னதுன்னா பஞ்சாபி ஏரியா. ஸோ பஞ்சாப் ஸ்பீக்கிங் பீப்புள் வந்து இங்கே இருந்திருக்காங்க. இது வந்து பஞ்சாப் அப்படின்ற ஸ்டேட்டாகவும் அண்ட் ஹிந்தி பேசக்கூடிய ஏரியா பார்த்தோம் அப்படின்னா இங்கே. ஸோ இதை வந்து ஹரியானா அப்படின்னு சொல்லியும் என்ன பண்ணாங்கன்னா டிக்ளேர் பண்ணாங்க. அண்ட் சண்டிகர் அப்படின்றது வந்து இங்கே இருக்குது. இந்த மேப்பில் பார்த்தா தெரியும் சண்டிகர் அப்படின்றது இங்கே இருக்குது. ஸோ சண்டிகர் அப்படின்றது வந்து யூனியன் டெரிட்டோரியாவும் டிக்ளேர் பண்ணப்பட்டுச்சு. ஸோ இந்த ரீஜியனில் இருக்கக்கூடிய ஹில் ஏரியாஸ், ஸோ ஹில் ஏரியாஸில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படின்ற யூனியன் டெரிட்டோரியோட என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா மெர்ஜ் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் இன் 1971ல் யூனியன் டெரிட்டரி ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படின்றது வந்து ஸ்டேட் ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ இதன் மூலமாக ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படின்றது இந்தியன் யூனியனோட 18வது ஸ்டேட்டாக வந்து உருவாக்கப்படுது. 16 அப்படின்றது நாகாலாந்து அப்படின்னு பார்த்தோம், 17 வந்து ஹரியானா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ 18வது ஸ்டேட்டாக ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படின்றது வந்து என்ன பண்ணுதுன்னா ஸ்டேட்டாக ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மணிப்பூர், திரிபுரா அண்ட் மேகாலயா இன் 1972ல் நார்த் ஈஸ்ட் இந்தியா. ஸோ நார்த் ஈஸ்ட் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரீஜியன்ஸ்லாம் வரும். இங்கே வந்து சிக்கிம் அப்படின்றது வந்து வரும். இது வந்து என்னதுன்னா பங்களாதேஷ். ஸோ இந்த மேப்போடைய இந்த பார்ட்டை தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நார்த் ஈஸ்ட் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்.
இதில் அருணாச்சல் பிரதேஷ், அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா ஆகிய ஸ்டேட்ஸ் எல்லாம் வரும். இந்த நார்த் ஈஸ்ட் இந்தியா அப்படின்றது 1972ல ஒரு பெரிய மாறுதலை வந்து பார்த்துச்சு. 2 யூனியன் டெரிட்டரிஸா இருந்தா மணிப்பூர் அண்ட் திரிபுரா அப்படின்றது அண்ட் சப்ஸ்டேட் ஆஃப் மேகாலயா, இது எல்லாத்துக்கும் வந்து ஸ்டேட் அப்படின்ற அந்தஸ்து வந்து கொடுக்கப்படுது. அண்ட் மிசோரம் அண்ட் அருணாச்சல் பிரதேஷ் அப்படின்ற 2 யூனியன் டெரிட்டரிஸ் வந்து வருது. இந்த மிசோரம் அண்ட் அருணாச்சல் பிரதேஷ் அப்படின்றது இதுக்கு முன்னாடி வந்து NEFA அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டுச்சு. அதாவது நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டியர் ஏஜென்சி அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டுச்சு. இந்த மிசோரம் அண்ட் அருணாச்சல் பிரதேஷ் அப்படின்றது வந்து 2 யூனியன் டெரிட்டரிஸா ஆகுது. ஸோ மிசோரம் அப்படின்றது இங்க இருக்கு, அருணாச்சல் பிரதேஷ் அப்படின்றது வந்து இங்க இருக்கு. அண்ட் மணிப்பூர் அண்ட் திரிபுரான்னு பார்த்தோம். மணிப்பூர் அப்படின்றது இங்க இருக்கு அண்ட் திரிபுரா அப்படின்றது இங்க இருக்கு. இதுக்கு வந்து என்னதுன்னா ஸ்டேட் அந்தஸ்து அப்படின்றது வந்து கொடுக்கப்படுது. ஸோ இதன் மூலமா நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இந்த இந்தியன் யூனியன் அப்படின்றது 21 வந்து உயர்த்தப்படுது. இந்த 22nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1969 வந்து என்ன பண்ணுதுன்னா மேகாலயா அப்படின்றத அட்டானமஸ் ஸ்டேட் ஆர் சப்ஸ்டேட் வித்தின் த ஸ்டேட் ஆஃப் அசாம் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்றாங்க. சப்ஸ்டேட் அப்படின்னா ஒரு ஸ்டேட்டுக்கு கீழே இருக்கக்கூடியது. ஸோ அசாம் அப்படின்ற ஸ்டேட்டுக்கு கீழே சப்ஸ்டேட்டா இந்த மேகாலயா அப்படின்றது வந்து டிக்ளேர் பண்ணப்படுது. அவங்களுக்குன்னு ஓன் லெஜிஸ்லேச்சரும் அவங்களுக்குன்னு தனியான கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னும் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட் அந்தஸ்து அப்படின்றது வந்து இதுக்கு வந்து கொடுக்கப்படுது. ஸோ இது வந்து இந்த மேகாலயா பீப்புள் வந்து என்ன பண்ணல அப்படின்னா சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஸோ இந்த அவங்க கொடுத்த இந்த ஸ்டேட்டஸ் அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியா இல்லை. இந்த யூனியன் டெரிட்டரிஸ் ஆஃப் மிசோரம் அண்ட் அருணாச்சல் பிரதேஷ் அப்படின்றதுமே வந்து இந்த அசாம் அப்படின்றதுனுடைய டெரிட்டரிஸ்ல இருந்து தான் ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு. ஸோ இது எல்லாமே ஒரே பிளேஸா இருந்திருக்கு. அதுல இருந்து தான் இந்த மிசோரம் அருணாச்சல் பிரதேஷ் அப்படின்றது வந்து பிரிக்கப்பட்டுச்சு. 2 யூனியன் டெரிட்டரிஸா வந்து பிரிக்கப்பட்டுச்சு. அதே மாதிரியே இந்த மேகாலயா அப்படின்றதும் அசாமினுடைய ஒரு சப்ஸ்டேட்டா தான் வந்து இருந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சிக்கிம் அப்படின்றது. சிக்கிம் அப்படின்றது வந்து 1947 வரைக்கும் இந்தியன் பிரின்ஸ்லி ஸ்டேட்டாக தான் இருந்துச்சு. பிரின்ஸ்லி ஸ்டேட் அப்படின்னாலே தெரியும், பிரின்ஸ்னால ரூல் பண்ணப்படுறது தான் பிரின்ஸ்லி ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ கோக்யால் அப்படின்றவங்களால ரூல் பண்ணப்பட்டு இருந்துச்சு. 1947ல் இந்த பிரிட்டிஷ் பாராமௌன்சி அப்படின்றது வந்து லேப்ஸ் ஆனதுக்கு அப்புறமா சிக்கிம் அப்படின்றது இந்தியாவினுடைய ப்ரொடெக்டரேட்டாக வந்து மாறுது. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் அப்படின்றது அங்கே சிக்கிமில் நடக்கக்கூடிய அந்த டிஃபென்ஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், கம்யூனிகேஷன்ஸ் இது எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிள் ஏற்றுக்குது. அண்ட் 1974ல் அந்த 4 and 7 வந்து அப்படியே மாற்றி போட்டால் 1974ல் சிக்கிம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவோட அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டிசைர், நம்மளோட அசோசியேட் ஆகணும் அப்படின்றதுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டிசைரை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ அதன் மூலமாக 35வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1974 வந்து பார்லிமெண்ட்ல வந்து எனாக்ட் பண்ணப்படுது. ஸோ அந்த ஆக்டின் அடிப்படையில் சிக்கிம் அப்படின்றதுக்கு இந்தியன் யூனியனோட அசோசியேட் ஸ்டேட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்கப்படுது. இந்த பர்பஸ்க்காக ஒரு புது ஆர்டிக்கலான 2A அப்படின்ற ஆர்டிக்கலும் ஒரு நியூ ஷெடியூலும் வந்து கிரியேட் பண்ணப்படுது. என்ன ஷெடியூல் அப்படின்னா 10th ஷெடியூல் அப்படின்றது. ஸோ இந்த அசோசியேஷன் அப்படின்றதுக்கு என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து இருக்கு அப்படின்ற அந்த ப்ரொவிஷன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 10th ஷெடியூல் அப்படின்றது வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல வந்து இன்சர்ட் பண்ணப்படுது. அந்த இதுக்கப்புறமா ஒரு ரெஃபரண்டம் வந்து நடத்துறாங்க. ரெஃபரண்டம் அப்படின்னா ஆல்ரெடி சொன்னேன், மக்கள் வாக்கெடுப்பு, பொது வாக்கெடுப்பு மாதிரி ஒன்று 1975ல் வந்து நடத்துறாங்க. ஸோ இந்த வாக்கெடுப்புல வந்து மக்கள் எல்லாரும் இந்த சோக்யால் அப்படின்ற இன்ஸ்டிடியூஷனுடைய அபாலிஷன், அதை அழிக்கப்படணும் அப்படின்னும், சிக்கிம் அப்படின்றது இந்தியாவினுடைய அசோசியேட் ஸ்டேட்டா மட்டும் இல்லாம இன்டெக்ரல் பார்ட்டாவும் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கருத்தை வந்து தெரிவிக்கிறாங்க. அதன் மூலமா அதுக்கு அடுத்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதாவது வந்து 35th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1974 வந்து அசோசியேட் ஸ்டேட் அப்படின்ற ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துச்சு. அதுக்கு அடுத்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 36th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதுக்கு அடுத்த வருஷம் 1975 வந்து சிக்கிம் அப்படின்றத ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஸ்டேட்டாக வந்து என்ன பண்ணுது அப்படின்னா டிக்ளேர் பண்ணுது. 2 இயருமே ரொம்ப முக்கியமானது. ஆல்ரெடி நான் சொன்னேன், கோவா அப்படின்ற ஸ்டேட்டுடைய ஃபார்மேஷன், நாகாலாந்துடைய ஸ்டேட் ஃபார்மேஷன் இயர் எப்படி முக்கியமோ அதே மாதிரி இந்த சிக்கிம் அப்படின்றதுக்கு அசோசியேட் ஸ்டேட் அப்படின்ற ஸ்டேட்டஸ் கொடுத்த ஆக்ட் என்ன, அதனுடைய இயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சிக்கிம் அப்படின்றத இந்தியன் ஸ்டேட்டா வந்து டிக்ளேர் பண்ண ஆக்ட் என்ன அண்ட் அதனுடைய இயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 35, 36, 74, 75 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் 4th ஷெடியூல்ஸ்ல அமெண்ட்மெண்ட்டை வந்து ஏற்படுத்துது. அமெண்ட்மெண்ட் அப்படின்னா சீர்திருத்தம், மாற்றம் மாதிரி ஏற்படுத்துது.
அண்ட் ஒரு நியூ ஆர்டிக்கலான ஆர்டிக்கல் 371F அப்படின்றத வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ இந்த ஆர்டிக்கல் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, சிக்கிம் அப்படின்றதனுடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய சர்டன் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ். இந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்றத பற்றி லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்றதுக்கான பார்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பார்ட் 21 அப்படின்றது. ஸோ ஜம்மு காஷ்மீர் அப்படின்றதனுடைய ஸ்டேட்டஸ் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அப்படின்றத பற்றியும் அதில் தான் சொல்லுதுன்னு பார்த்தோம். அண்ட் சர்டன் ஸ்டேட்ஸ்க்கான ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ், மகாராஷ்டிரா இந்த மாதிரியான ஸ்டேட்ஸ்க்கான ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்றத வந்து சொல்லுது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்றது வந்து ஆர்டிக்கல் 371F அப்படின்றது சிக்கிம்கான ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸாக இருக்குது. அண்ட் இந்த ஆக்ட் அப்படின்றது ஏற்கனவே அவங்க கிரியேட் பண்ண அந்த ஆர்டிக்கல் 2A அப்படின்றதையும் 10th ஷெட்யூல் அப்படின்றது 35வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1974 படி ஆட் பண்ணப்பட்ட இந்த ஆர்டிக்கல் அண்ட் ஷெட்யூலை வந்து ரிப்பீல் பண்ணிடுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் கோவா அப்படின்றது 1987ல் 3 நியூ ஸ்டேட்ஸ் மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் கோவா அப்படின்றது வந்து எக்ஸிஸ்டன்ஸ்க்கு வருது. இந்த கோவா அப்படின்றது வந்து ஆல்ரெடி எப்படி வந்து ஸ்டேட்டாக மாற்றப்பட்டுச்சு அப்படின்றத ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தோம். ஸோ இந்த மிசோரம் அண்ட் அருணாச்சல் பிரதேஷ் அப்படின்றது நியூ ஸ்டேட்டாக வந்து 1987ல் வந்து ஃபார்ம் பண்ணப்படுது. இந்த மிசோரம் அண்ட் அருணாச்சல் பிரதேஷ் அப்படின்றது தான் NEFAன்னு அழைக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தோம், நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டியர் ஏஜென்சி அப்படின்றது. இது வந்து 1972ல் வந்து யூனியன் டெரிட்டரிஸாக வந்து டிக்ளேர் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் கோவா ஆகிய 3 ஸ்டேட்ஸ் வந்து 1987ல் வந்து ஃபார்ம் பண்ணப்படுது. ஸோ 1987 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 ஸ்டேட்ஸ் மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் கோவா, மேக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அல்லது ரிவர்ஸில் போட்டு கேம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த யூனியன் டெரிட்டரி ஆஃப் மிசோரம் அப்படின்றது ஃபுல்லாக அந்த ஸ்டேட் அப்படின்ற ஒரு அந்தஸ்து வந்து எப்போ வந்து கிடைக்கப்பெறுது அப்படின்னு பார்த்தோம்னா 1986ல் நம்மளுடைய அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் அங்கே மிசோ நேஷனல் ஃப்ரண்ட்டுக்கும் இடையில ஒரு மெமோராண்டம் ஆஃப் செட்டில்மெண்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சைன் பண்ணுறாங்க. ஸோ ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி வந்து என்ன பண்ணப்படுது அப்படின்னா நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் அங்கே மிசோ நேஷனல் ஃப்ரண்ட்டுக்கும் இடையில வந்து சைன் பண்ணப்படுது. அதனுடைய அடிப்படையில் தான் மிசோரம் அப்படின்றது யூனியன் டெரிட்டரியாக இருந்தது ஃபுல் ஸ்டேட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணப்படுது. அண்ட் அருணாச்சல் பிரதேஷ் அப்படின்றதும் 1972லேருந்து யூனியன் டெரிட்டரியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுவும் வந்து 1987ல் வந்து ஸ்டேட்டாக மாற்றப்படுது. அண்ட் த ஸ்டேட் ஆஃப் கோவா அப்படின்றது வந்து யூனியன் டெரிட்டரி ஆஃப் கோவா, டாமன் அண்ட் டையூ அப்படின்னு சேர்ந்து இருந்ததுலேருந்து இந்த கோவா அப்படின்றதுனுடைய டெரிட்டரி மட்டும் தனியாக வந்து பிரிக்கப்படுது. ஸோ அந்த மேப்லாம் பார்த்தா தெரியும், கோவா அப்படின்றது வந்து இந்த ரீஜியனில் இருக்குது, டாமன் அண்ட் டையூ அப்படின்றது இங்கே இருக்குது. இதெல்லாம் போர்த்துகீஸுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் இங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிசோரம் அப்படின்றது இங்கே இருக்குது, அருணாச்சல் பிரதேஷ் அப்படின்றது வந்து இங்கே இருக்குது. ஸோ என்னென்ன ஸ்டேட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சுன்னா அருணாச்சல் பிரதேஷ், மிசோரம் அண்ட் கோவா. இந்த நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் டாப் ஸ்டேட் அண்ட் தென் பாட்டம் ஸ்டேட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா கோவா அப்படின்றது. இது எல்லாமே அந்த அருணாச்சல் பிரதேஷ், மிசோரம் அண்ட் மேகாலயா இது எல்லாமே அசாமுடைய டெரிட்டரிக்குள்ளே தான் இருந்துச்சு, அதுலேருந்து பிரிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா கோவா, டாமன் அண்ட் டையூ இது இரண்டும் சேர்ந்து ஒரு யூனியன் டெரிட்டரியாக இருந்துச்சுன்னு பார்த்தோம். இதனுடைய அந்த டெரிட்டரியிலேருந்து கோவா அப்படின்றது பிரிஞ்சு இந்தியன் ஸ்டேட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சத்தீஸ்கர், உத்தரகண்ட் அண்ட் ஜார்க்கண்ட். சண்டிகர் அப்படின்றதையும் சத்தீஸ்கர் அப்படின்றதையும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. சண்டிகர் அப்படின்றது வந்து என்னதுன்னா யூனியன் டெரிட்டரி. ஸோ இந்த சண்டிகர் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ பஞ்சாப் அப்படின்றதனுடைய பைஃபர்கேஷன் அப்படின்றத பற்றி பார்த்தோம். அண்ட் இந்த பஞ்சாப் அப்படின்றதனுடைய பைஃபர்கேஷன் வந்து பஞ்சாபி பேசக்கூடியவங்க பஞ்சாப்லையும், ஹிந்தி பேசக்கூடியவங்க வந்து இதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டேட்டான ஹரியானா அப்படின்றதுலையும், பஞ்சாப்ல இருந்த இந்த ஹில் ரீஜியன்ஸ் வந்து ஹிமாச்சல் பிரதேஷோடையும் அட்ஜாயினிங்காக சேர்ந்துக்கிட்டாங்கன்னு பார்த்தோம். அண்ட் சண்டிகர் அப்படின்ற யூனியன் டெரிட்டரியும் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ சண்டிகர் அப்படின்றது வேற, சத்தீஸ்கர் அப்படின்றது வேற. சத்தீஸ்கர் அப்படின்றது இந்த பகுதியில் இருக்கக்கூடியது. ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் ஸ்டேட்ஸ் அது எங்கெங்கே இருக்குது அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சத்தீஸ்கர், உத்தரகண்ட் அண்ட் ஜார்க்கண்ட் ரொம்ப 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 முக்கியமானது. இதில் வந்து என்னென்ன மாதிரியான கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து 2000ல் 3 ஸ்டேட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது, சத்தீஸ்கர், உத்தரகண்ட் அண்ட் ஜார்க்கண்ட் அப்படின்றது. ஆல்ரெடி அங்கே மேக்னு பார்த்தோம், மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் கோவா அப்படின்றது 1987ல் ஃபார்ம் ஆச்சுன்னு பார்த்தோம். அதே மாதிரி
2000 அப்படின்னா கட்ச் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சத்தீஸ்கர், உத்தரகண்ட் அண்ட் ஜார்க்கண்ட் ஆகிய 3 ஸ்டேட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணப்படுது. ஸோ இது வந்து எந்தெந்த டெரிட்டோரிஸ்ல இருந்து பிரிஞ்சுது அப்படின்னு பார்த்தோம்னா, சத்தீஸ்கர் அப்படின்றது மேப்ல பார்த்தாலே தெரியும். மத்திய பிரதேஷ் அப்படின்றதுல இருந்து சத்தீஸ்கர் பிரியப்பட்டுச்சு. உத்தரப்பிரதேஷ் அப்படின்றதுல இருந்து உத்தரகாண்ட் அப்படின்றது வந்து பிரியப்பட்டுச்சு. அண்ட் ஜார்க்கண்ட் அப்படின்றது வந்து பீகார்ல இருந்து என்ன பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா பிரியப்பட்டுச்சு. ஸோ இதுல இருந்து இது பிரியப்பட்டுச்சு. இதுல எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா 2000ல ஃபார்ம் ஆன 3 ஸ்டேட்ஸ் என்னென்ன, அதனுடைய ஆர்டர் என்னென்னு கேட்டிருக்காங்க. 2000லே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டா டிக்ளேர் பண்ணப்பட்டு சத்தீஸ்கர் நவம்பர்ல. மூணுமே வந்து நவம்பர் மாசம் தான் வந்து 3 ஸ்டேட்ஸா வந்து கன்ஃபர் பண்ணப்பட்டுச்சு. அதனுடைய டேட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சத்தீஸ்கர் ஃபார்ம் ஆச்சு, இரண்டாவது உத்தரகாண்ட் ஃபார்ம் ஆச்சு, மூணாவது ஜார்க்கண்ட் அப்படின்றது வந்து ஃபார்ம் ஆச்சு. அண்ட் இந்த சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட் அப்படின்றது எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல இருந்து பிரிஞ்சுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சத்தீஸ்கர் அப்படின்றது மத்திய பிரதேஷ்ல இருந்து பிரிஞ்சுது, உத்தரப்பிரதேஷ் அப்படின்றதுல இருந்து உத்தரகாண்ட் பிரிஞ்சுது, அண்ட் பீகார் அப்படின்றதுல இருந்து ஜார்க்கண்ட் அப்படின்றது வந்து பிரிஞ்சுது. அண்ட் இதனுடைய குரோனாலஜிக்கல் ஆர்டர் ஸ்டேட் ஆஃப் ஃபார்மேஷன் பேசிஸ்ல இதை வந்து குரோனாலஜிக்கலி வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 விதமான கேள்விக்கும் ஒரே ஆன்சர் தான் 2000 அப்படின்றதுல ஃபார்ம் ஆச்சு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தெலங்கானா அப்படின்றது இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். 2014ல தான் தெலங்கானா அப்படின்ற ஒரு நியூ ஸ்டேட் வந்து இந்தியன் யூனியனோட 29th ஸ்டேட்டா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு. இது வந்து ஆந்திர பிரதேஷ் அப்படின்ற ஸ்டேட்ல இருந்து பிரிஞ்சுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட் ஆஃப் இந்தியா அப்படின்றது ஆந்திர பிரதேஷ், ஃபார்ம்டு பை த ஆந்திரா ஸ்டேட் ஆக்ட் 1953. ஸோ தெலுங்கு ஸ்பீக்கிங் ஏரியாஸ் எல்லாமே மெட்ராஸ், அதாவது இப்போ தமிழ்நாடு அப்படின்ற பிளேஸ்ல இருந்து பிரிக்கப்பட்டது தான் இந்த ஆந்திரா அப்படின்றது. இந்த ஆந்திரா அப்படின்ற ஸ்டேட்டுக்கு வந்து கர்னூல் அப்படின்றது வந்து கேபிட்டலா இருந்துச்சு. ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம. அண்ட் இந்த ஆந்திரா ஸ்டேட்டுடைய ஹைகோர்ட் வந்து குண்டூர் அப்படின்ற பிளேஸ்ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 படி இந்த ஹைதராபாத் பிளேஸ்ல இருக்கக்கூடிய தெலுங்கு ஸ்பீக்கிங் ஏரியாஸும் ஆந்திரா அப்படின்ற ஸ்டேட்டோட சேர்ந்து ஆந்திர பிரதேஷ் அப்படின்ற ஒரு என்லார்ஜ்டு ஸ்டேட் வந்து என்ன பண்ணுதுன்னா ஃபார்ம் பண்ணப்படுது. அப்போ வந்து அவங்களுடைய கேபிட்டல் அப்படின்றது ஹைதராபாத்க்கு வந்து ஷிஃப்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் வந்து கர்னூல் அப்படின்றது தான் அவங்களுடைய கேபிட்டலா இருந்துச்சு. எப்போ வந்து இந்த ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய ஏரியா அவங்களோட சேருதோ அப்போ வந்து கேபிட்டல் அப்படின்றது ஹைதராபாத்க்கு ஷிஃப்ட் பண்ணப்படுது. எகெயின் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் ஆஃப் 2014 படி ஆந்திர பிரதேஷ் அப்படின்றது 2 ஸ்டேட்டா பிரியுது. ஒன்று ஆந்திர பிரதேஷ், இன்னொன்று தெலங்கானா அப்படின்றது. இது இரண்டுக்குமே ஜாயிண்ட் கேபிட்டலா இருக்கிறது எது அப்படின்னா ஹைதராபாத் தான். ஸோ இது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஃபார் அ பீரியட் ஆஃப் 10 இயர்ஸ். ஸோ இந்த பீரியடுக்குள்ள ஆந்திர பிரதேஷ் அப்படின்றது அவங்களுக்குன்னு ஒரு ஓன் கேபிட்டலை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட் அப்படின்னு இருந்தது ஹைதராபாத் ஹைகோர்ட் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றம் அடைஞ்சு ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலங்கானா 2 ஸ்டேட்டுக்கும் காமனான ஹைகோர்ட்டா வந்து இருக்கு. எது வரைக்கும் இது நீடிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்திர பிரதேஷ் அப்படின்றது அவங்களுக்குன்னு ஒரு தனி ஹைகோர்ட் அப்படின்றது வந்து உருவாக்குற வரைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் ஆஃப் 2014 அப்படின்றது வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஸோ குரோனாலஜிக்கல் ஆர்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆந்திர பிரதேஷ் 1953ல ஃபார்ம் ஆச்சு. பொட்டி ஸ்ரீ ராமலு அப்படின்றவருடைய இனிஷியேஷன் அடிப்படையிலன்னு பார்த்தோம். அண்ட் 1956ல கேரளா அப்படின்றது வந்து ஃபார்ம் ஆச்சுன்னு பார்த்தோம். ஸோ ட்ரவன்கூர், கொச்சி அப்படின்றதும் அண்ட் தென் வந்து மலபார் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்றதும் சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 1960ல குஜராத் அப்படின்ற ஸ்டேட் வந்து ஃபார்ம் ஆச்சு. இதுக்கு முன்னாடி பாம்பே அப்படின்ற ஸ்டேட்டுக்குள்ளே தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து 15வது ஸ்டேட். அண்ட் 1963 எடுத்துக்கிட்டோம்னா நாகாலாந்து அப்படின்றது வந்து ஃபார்ம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி அது அசாம்குள்ளே தான் வந்து இருந்துச்சு. இது வந்து 16வது ஸ்டேட். 1966 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹரியானா அப்படின்றது பஞ்சாப்ல இருந்து பிரிஞ்சுதுன்னு பார்த்தோம். இது வந்து 17வது ஸ்டேட். அண்ட் அதே மாதிரி ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படின்ற யூனியன் டெரிட்டரியும் உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ 66 வருது. அதனால 2 மாறுதல் ஏற்பட்டுச்சுன்னு பார்த்துக்கோ, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று ஹரியானா, இன்னொன்று ஹிமாச்சல் பிரதேஷ். ஹெச்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்டேட், இது வந்து என்ன அப்படின்னா யூனியன் டெரிட்டரி. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 5 வருஷம் கழிச்சு 1971ல யூனியன் டெரிட்டரியா இருந்த ஹிமாச்சல் பிரதேஷ் வந்து ஸ்டேட்டா மாறுது. ஸோ இதன் மூலமா இது 18வது ஸ்டேட்டா உருவாக்கப்படுது. அதுக்கு அடுத்த வருஷம் 1972 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எம்டிஎம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அல்லது எம்எம்டின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மணிப்பூர், மேகாலயா அண்ட் திரிபுரா. ஸோ இந்த மணிப்பூர் அண்ட் திரிபுரா இது இரண்டுமே யூனியன் டெரிட்டரியா இருந்துச்சு, ஸ்டேட்டா வந்து மாற்றப்படுது.
ஸோ 19வது ஸ்டேட்டா மணிப்பூர், 20வது ஸ்டேட்டா திரிபுரா அண்ட் மேகாலயா அப்படின்றது வந்து அசாமுடைய சப்ஸ்டேட்டா இருந்தது. 1972ல ஸ்டேட்டா மாற்றப்படுது. ஸோ இது வந்து 21வது ஸ்டேட்டா வந்து மாற்றப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 1975ல சிக்கிம் அப்படின்றது 22வது ஸ்டேட்டா வந்து மாற்றப்படுது. 1974ல இதுக்கு வந்து அசோசியேட் ஸ்டேட் அப்படின்ற அந்தஸ்து வந்து கொடுக்கப்பட்டுச்சு. 1974ல அசோசியேட் ஸ்டேட் அப்படின்றது. வேறஸ் இன் 1975ல இந்தியன் ஸ்டேட்டா வந்து என்ன பண்ணப்படுதுன்னா டிக்ளேர் பண்ணப்படுது. ஸோ இது வந்து 22வது ஸ்டேட். இந்த ஆர்டர் ஆஃப் ஃபார்மேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அண்ட் இயர் ஆஃப் ஃபார்மேஷன் அது எதுல இருந்து பிரியப்பட்டுச்சு அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 1987ல 3 ஸ்டேட்ஸ் மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் கோவா அப்படின்றது இது 3மே யூனியன் டெரிட்டரியா இருந்துச்சு. இதுல இந்த கோவா அப்படின்றது மட்டும் கோவா, டாமன் அண்ட் டையூ அப்படின்னு சொல்லி சேர்ந்து வந்து இருந்துச்சு. ஸோ இந்த டாமன் அண்ட் டையூ அப்படின்றதுல இருந்து இது வந்து பிரிக்கப்பட்டு இது வந்து ஸ்டேட்டா வந்து மாற்றப்படுது. ஸோ ஆர்டர் ஆஃப் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் கோவா மேகுன்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். 23வது, 24வது மற்றும் 25வது ஸ்டேட். நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா 2000ல பார்த்தோம் அப்படின்னா கட்ச் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ சொன்னேன். CUG கட்ச் அப்படின்னு சத்தீஸ்கர், உத்தரகண்ட் அண்ட் ஜார்க்கண்ட். ஆர்டர் ஆஃப் ஃபார்மேஷன் ரொம்ப முக்கியம். நவம்பர் 1, 2000ல சத்தீஸ்கர் அப்படின்றது உருவாக்கப்பட்டுச்சு. நவம்பர் 9, 2000ல உத்தரகாண்ட் அப்படின்றது அண்ட் நவம்பர் 15ல வந்து ஜார்க்கண்ட் அப்படின்றது எல்லாமே ஆட் நம்பர்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 26th, 27th அண்ட் 28th ஸ்டேட்டா வந்து ஃபார்ம் பண்ணப்படுச்சு. 2014ல பார்த்தோம் அப்படின்னா தெலங்கானா அப்படின்றது ஆந்திர பிரதேஷ்ல இருந்து பிரிஞ்சுது. 29th ஸ்டேட்டா. இந்த இயர் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். அடிக்கடி கேட்டிருக்காங்க. தெலங்கானா அப்படின்றது எப்போ உருவாக்கப்பட்டுச்சுன்னு. ஜூன் 2, 2014 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதன் மூலமா இந்த 29 ஸ்டேட்ஸ் அப்படின்றது எப்படி உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்றத வந்து இன் டீட்டெயில்டா பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப் டு 2016. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 14 ஸ்டேட் அண்ட் 6 யூனியன் டெரிட்டரிஸ் இருந்துச்சு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா அதில் ஏற்பட்ட மாற்றங்கள் அப்படின்றது பார்த்தோம். ஸோ 2016 வரைக்கும் இந்தியன் டெரிட்டரி அப்படின்றது எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா 29 ஸ்டேட்டும் 7 யூனியன் டெரிட்டரிஸும் இருந்துச்சு. 29 ஸ்டேட்ஸ் அண்ட் 7 யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்றது இருந்துச்சு. என்னென்ன ஸ்டேட்ஸ்னா ஆந்திர பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ், அசாம், பீகார், சத்தீஸ்கர், கோவா, குஜராத், ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஜார்க்கண்ட், கர்நாடகா, கேரளா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, ஒடிசா, பஞ்சாப், ராஜஸ்தான், சிக்கிம், தமிழ்நாடு, தெலங்கானா, திரிபுரா, உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ் அண்ட் வெஸ்ட் பெங்கால். இதெல்லாம் 29 ஸ்டேட்ஸ் ஆகும். அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ், சண்டிகர், தாத்ரா நாகர் ஹவேலி, டாமன் அண்ட் டையூ, டெல்லி இது வந்து நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி அப்படின்னு சொல்லி சொல்றோம். லக்ஷதீப் அண்ட் புதுச்சேரி அப்படின்னு சொல்லி 7 யூனியன் டெரிட்டரிஸும் இருந்துச்சு. வேற அட் ப்ரெசென்ட்ல இந்தியன் டெரிட்டரி அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்னா 28 ஸ்டேட்டும் 8 யூனியன் டெரிட்டரிஸும் இருக்கு. இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ 28 ஸ்டேட்ஸும் 8 யூனியன் டெரிட்டரிஸும் இருக்கு. இந்த ஒரு ஸ்டேட் எது அப்படின்னு பார்த்தோம்னா 29 இருந்ததுல இப்போ ஏன் 28 இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டா இருந்த இது யூனியன் டெரிட்டரியா வந்து மாற்றப்பட்டுருச்சு. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்றது வந்து இட்ஸ் நோ லாங்கர் அ ஸ்டேட் ஆஃப் இந்தியா வேறஸ் இட்ஸ் அ யூனியன் டெரிட்டரி ஆஃப் இந்தியா. இது எப்போ வந்து இந்த யூனியன் டெரிட்டரியை கன்வெர்ட் பண்ணப்பட்டுச்சுன்னா டேட் ரொம்ப முக்கியமானது அக்டோபர் 31, 2019. அதே மாதிரி அதே நாள் அதே வருஷம் அக்டோபர் 31, 2019 லடாக் அப்படின்ற நியூ யூனியன் டெரிட்டரியும் வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு. இதனுடைய கேபிட்டல் என்னன்னு கேட்டிருக்காங்க. லடாக் அப்படின்னா லே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தாத்ரா நாகர் ஹவேலி, டாமன் அண்ட் டையூ அப்படின்னு சொல்லி இரண்டா இருந்த யூனியன் டெரிட்டரிஸ். ஸோ ப்ரீவியஸ் ஸ்லைட்லேயே பார்த்தா தெரியும் நமக்கு. தாத்ரா நாகர் ஹவேலின்றது செப்பரேட் யூனியன் டெரிட்டரியா இருக்கு. டாமன் அண்ட் டையூ அப்படின்றது செப்பரேட் யூனியன் டெரிட்டரியா இருக்கு. வர சிங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது இரண்டும் சேர்ந்து ஒரு யூனியன் டெரிட்டரியா ஜனவரி 26, 2020 ரிபப்ளிக் டே அன்னைக்கு மாற்றப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அட் ப்ரெசென்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா 28 ஸ்டேட்டும் 8 யூனியன் டெரிட்டரிஸும் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் நேம்ஸ். நேம் அப்படின்றது வந்து எந்தெந்த ஸ்டேட்டுக்கு என்னென்ன மாதிரி வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம். முதல்ல பேர் மாற்றம் அடைஞ்சது எது அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் அப்படின்றது.
அதுக்கு முன்னாடி அதை யுனைடெட் ப்ரொவின்சஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம வந்து இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அண்ட் தென் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்றது வந்து பார்க்கும்போது அந்த மேப்ல நான் ஆல்ரெடி காட்டியிருக்கேன். யுனைடெட் ப்ரொவின்சஸ் அப்படின்றது எந்த ரீஜியன்ல இருக்கு அப்படின்றது. ஸோ உத்தரப்பிரதேஷ் அப்படின்ற ரீஜியன்ல தான் யுனைடெட் ப்ரொவின்சஸ் அப்படின்றது இருந்துச்சு. அதுதான் உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு சொல்லி 1950ல வந்து பேர் மாற்றம் அடைஞ்சது, 1950ல. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1969ல வெரி 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 இம்பார்ட்டன்ட், மெட்ராஸ் அப்படின்னு இருந்தது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பேர் மாற்றம் அடைஞ்சது 1969ல. நெக்ஸ்ட் 1973ல பார்த்தோம் அப்படின்னா மைசூர் அப்படின்றது கர்நாடகா அப்படின்னு சொல்லி பேர் மாற்றம் அடைஞ்சது. அதே மாதிரி லக்கடிவ், மினிகாய் அண்ட் அமின்தீவி ஐலாண்ட்ஸ் இதனுடைய மேப்பை வந்து லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம வச்சு டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த ஐலாண்ட்ஸ் வந்து லக்ஷ்வதீப் அப்படின்ற பேர் மாற்றம் வந்து அடையுது. 1992ல யூனியன் டெரிட்டரி ஆஃப் டெல்லி அப்படின்னு இருந்தது நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி அப்படின்னு சொல்லி பேர் மாற்றம் அடையுது. நெக்ஸ்ட் 2006ல பார்த்தோம் அப்படின்னா உத்தராஞ்சல் அப்படின்னு இருந்தது உத்தரகாண்ட் அப்படின்னு பேர் மாற்றம் அடையுது. அதே மாதிரி பாண்டிச்சேரி அப்படின்னு இருந்தது புதுச்சேரி அப்படின்னு சொல்லி பேர் மாற்றம் அடையுது. 2011ல ஒரிசா அப்படின்னு இருந்தது ஒடிசா அப்படின்னு சொல்லி பேர் மாற்றம் அடைஞ்சது. ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இதுல எது கேட்டிருக்காங்க அப்படின்னா 1969 கேட்டிருக்காங்க, 1973 கேட்டிருக்காங்க, 2006 அண்ட் 2011 வந்து கேட்டிருக்காங்க. நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தாலே தெரியும். மெட்ராஸ் டு தமிழ்நாடு 1969, மைசூர் டு கர்நாடகா அண்ட் லக்கடிவ், மினிகாய் அண்ட் அமின்தீவி ஐலாண்ட்ஸ் டு லக்ஷதீப்ன்றது 1973, யூனியன் டெரிட்டரி ஆஃப் டெல்லி டு நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லின்றது 1992, உத்தராஞ்சல் டு உத்தரகாண்ட் அண்ட் பாண்டிச்சேரி டு புதுச்சேரி அப்படின்றது 2006, ஒரிசா டு ஒடிசா அப்படின்றது 2011ல வந்து நேம் சேஞ்ச் வந்து பண்ணப்பட்டிருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. ப்ரீவியஸ் கிளாஸில் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அப்படின்ற டாப்பிக்கில் இந்தியன் யூனியன் அண்ட் டிஃபரெண்ட் கமிஷன்ஸ் அண்ட் கமிட்டி, ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அண்ட் தென் அதனால் ஏற்பட்ட மாற்றங்கள் அப்படின்றது பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸில் அதனுடைய கண்டினியூஷன் அந்த 1956க்கு அப்புறம் என்னென்ன ஸ்டேட் ஃபார்மேஷன் வந்து நடந்தது, அது இதுலேருந்து பிரிஞ்சுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி என்னென்ன ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்றது 1956க்கு அப்புறம் மாற்றப்பட்டுச்சு, எது 2016 வரைக்கும் அது எக்ஸிஸ்டன்ஸில் இருந்துச்சு, அட் ப்ரெசென்ட்டில் அது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்றது வந்து பார்த்தோம். அதே மாதிரி நேம் சேஞ்ச் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் அப்படின்றது வந்து இயர் வைஸ் வந்து பார்த்தோம். இதோட த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கு அடுத்த பார்ட் அப்படின்னு பார்த்தோம்னா சிட்டிசன்ஷிப் அப்படின்றத பற்றி சொல்கிறது, ஆர்டிகல்ஸ் 5லேருந்து 11 வரைக்கும். அதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்ப்போம். என்னோட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். என்னோட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ லைக் மை வீடியோ, ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இன்னும் வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். See you all in other session. Until then, take care and bye bye.